இந்திய பொருளாதாரம் 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஸ்டேட் மட்டும் கண்டினியூஸா 2 தடவை 10%க்கு மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வெறும் கோஇன்சிடென்ட்டா இல்ல பிளான்ட் ஸ்ட்ராட்டஜியா? அந்த மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த அளவுக்கு சைலண்டா வளர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனந்தனின் அன்பான வணக்கங்கள். நான் மிஸ்டர் ஆனி. 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல தமிழ்நாடு 10.83% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா பாருங்க. அதுக்கு முன்னாடி 2024-25 ஆண்டுல 11.19%. இது நேஷனல் ஆவரேஜ் 7.4% விட மிகப்பெரிய மார்ஜின்ல பீட் பண்ணிருக்கு. 2 வருஷம் கண்டினியூஸா டபுள் டிஜிட்ல எக்கனாமிக் growth ஆகுதுன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி நாம ஒவ்வொன்னா பார்ப்போம். இந்த சாதனை எப்படி நடந்திருக்கு? இது ஒன் டைம் growth கிடையாது, லாங் டர்ம் பில்டப். 2021 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது ஸ்டெடியான growth ஆயிருக்கு. கடந்த 5 வருஷங்கள்ல ஆவரேஜா 9% growth. அதுக்கு முன்னாடி இருந்த 5% growthல இருந்து பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கு. அதாவது எக்கனாமி ஸ்லோல இருந்து ஃபாஸ்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அடுத்ததா வருது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாட்டுடைய growth இன்ஜின். இதன் மூலமா மட்டுமே 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா இந்தியாவுடைய ஆவரேஜை விட 3 மடங்கு அதிகம். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை ஹொசூர் மாதிரியான ஆட்டோமொபைல் ஹப் இருக்கு. அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியால நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இது இல்லாம டெக்ஸ்டைல் மற்றும் லெதர் இண்டஸ்ட்ரியில கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. சோ இங்க எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமான காரணத்தால இதன் மூலமா வேலை வாய்ப்புகளும் அதிகமாயிருக்கு. இதுல வர அடுத்த விஷயம் சர்வீஸ் செக்டார். ஒரு சைலண்டான growth இந்தியால தமிழ்நாடு பண்ணிருக்கு. தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல ஒரு பேக் போனா இருக்கிறது இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஐடி, ஃபினான்ஸ், டூரிசம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து ஸ்டெடி growth வந்திருக்கு. தமிழ்நாடு எக்கனாமி பேலன்ஸா இருக்க காரணம் இதுதான். இந்த சர்வீசஸ் மட்டுமே 50%க்கு மேல தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இதுல வர அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் விவசாயம். நெகட்டிவ்ல இருந்து ஒரு பெரிய கம்பேக் கடந்த காலங்கள்ல கொடுத்திருக்கு. கடந்த 2 வருடங்கள்ல விவசாயம் ஒரு நெகட்டிவ் growth தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஸ்ட்ராங்கான ரெக்கவரி கொடுத்திருக்கு. 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மழை, இரிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் சப்போர்ட். அடுத்தது வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் குவியும். அதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாடு. ரோட்ஸ், போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார், மெட்ரோன்னு நல்லாவே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல அதிகமா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமா இருக்கு. இதனால எக்ஸ்போர்ட்டும் growth ஆயிருக்கு. இதெல்லாம் தான் எக்கனாமியை ஸ்கேல் பண்ணுது. இதுல ஒரு ஹிடன் அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் சோசியல் மாடல். தமிழ்நாட்டுக்கே உண்டான ஒரு ஸ்டைல் நம்ம சொல்லலாம். அது என்னன்னா முதல் விஷயம் கல்வி. உலகத்தரம் வாய்ந்த கல்வி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுல வர அடுத்த காரணம் ஸ்ட்ராங்கான ஹெல்த் கேர் ஈகோ சிஸ்டம். மெடிக்கல் ஹப்பா தமிழ்நாடு இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. அதுல சென்னை ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல இருந்தும் ட்ரீட்மெண்ட்காக சென்னைக்கு வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணா ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்ட் ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் 31.19 லட்சம் கோடியில இருந்து 35.29 லட்சம் கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நாமினல் growth. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 13%க்கு மேல ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இந்த வெற்றிக்கு 4 முக்கியமான காரணங்கள்: இண்டஸ்ட்ரி பவர், சர்வீஸ் ஸ்டெபிலிட்டி, அக்ரிகல்ச்சர் ரெக்கவரி மற்றும் ஸ்ட்ராங் கவர்னன்ஸ். இந்த 4 காம்பினேஷன் தான் தமிழ்நாடு எக்கனாமியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் 10% growthனா இது உண்மையிலே ஒன் டைம் ஒன்றெல்லாம் கிடையாது. இது ஒரு பிளான்டு ஸ்ட்ராட்டஜி தான். இப்படியே கண்டினியூ ஆனா தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் கிடையாது, சவுத் ஏஷியாலேயே ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஹப்பா மாறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மாடலா கிரியேட் ஆகலாம். ஸோ தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா இதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை பதிவு பண்ணுங்க. நாம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.